வார்த்தைகள் எழுத வேண்டுமாக ஆட்சிக்கிறேன். தேவனுடைய சூழ்நிலும் வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சீக்கிரமாக அடைந்து வேண்டுமாக ஆட்சிக்கிறேன். எங்களுடைய ஆராதனைகளாகட்டும், எங்கள் காணிக்கை வேலைகளாகட்டும், எங்களுடைய ஜபங்களாகட்டும், எங்களுடைய செய்தி வேலைகளாகட்டும் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கும்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் எங்கள் ஜபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 1513வது பாடல், வானம் பூமி யாவற்றிலும் இயேசு மேலானவர் என்ற பாடல். யாவற்றிலும் இயேசு மேலானவர், அநேக தூதர் பேரானும் அவர் முன் வீழ்வாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ரட்சகர் உயிர் விட்டதும் எனக்காகவே. வேறெந்த வாக்குவாதமும் வேண்டியதில்லையே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ஆவியின் பயம் யாவையும் நீக்கும் நமம் மீது. நரக தண்டனையையும் தொலைத்திடும் இது. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அவர் சங்கிலியாவையும் பரின் இயேசு. வேதாளத்தின் தலையையும் நசுக்குவார் இயேசு. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். பாவத்தில் மாளும் யாவத்தும் நோயே கழிப்பாரே. பலனற்ற ஆத்துமாக்கு சக்தி கொடுப்பாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். சோதனை வரும் நேரத்தில் ஜெயம் தருவாரே. ஜெயம் பெற்று நாம் ஜீவிக்க உதவி செய்வாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலிருந்து உன்னத பாடல்கள் 1485வது பாடலே. அல்லேலூயா. நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இல்லை அப்படி தானே? துக்கம் எப்போ வரும்? உறவுகளை இழக்கும் பொழுது, பணத்தை இழக்கும் பொழுது. இல்லை அப்படி தானே? எத்தனையோ இழப்புகள் வருது. நம்ம சுகத்தை இழந்த பொழுது, மொத்தத்தில் இழப்புகள் வரும்போது என்ன வரும்?
துக்கம் வரும், இல்லை அப்படி தானே? ஆனால் நம்ம தெய்வனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். எப்பொழுதுமே என்ன இழப்புகள் இருந்தாலும் சரி, என்ன கவலைகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருந்தோம்னா, அவரை முழு மனதோடு நம்ம நம்பணும்னு சொன்னால், எது இருந்தாலும் இல்லாட்டாலும், சுகம் இருந்தாலும் சுகம் இல்லாட்டாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டாலும், உறவுகள் இருந்தாலும் எல்லாமே நம்மளை விட்டு ஓடி போனாலும் மகிழ்ச்சி மட்டும் என்ன செய்யாது. ஆமாம், கர்த்தர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற தேவன். கர்த்தர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற தேவன், நம்முடைய கவலைகள் எல்லாம் நீக்குகிற தேவன். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சுற்றி புயல் அடித்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒன்று சொல்கிற காரியம் என்ன, ஐயோயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க, புயல் அடிக்குதே, எப்படி சமாளிச்சிங்க அப்படிலாம் கேட்க மாட்டார். ஒரே திட்டுவார். என்ன திட்டுவார்? அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்ட, நான் தான் உங்கூட இருக்கனே, புயல் அடித்தா என்ன, உன்னை ஆட்களே அடித்தாலும் தான் என்ன, நீ என்ன செய்யாத, எதை குறித்தும் பயப்படாத அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் எதை குறித்தும் நம்ம பயப்படவே கூடாது. வியாதி வந்தாலும், வறுமை வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எந்த ஒரு கவலை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறன்ற ஒரு விசுவாசம் இருந்தால் நமக்கு கலக்கம் வரவே வராது. ஆகவே உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணே துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணே துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். நீ கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் பீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை. ஆமென். நீதியின் பீடம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார், உன்னை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம், அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டான். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாயாமே, ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எல்லாம் சொல்லுவோமா? கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு. எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே. எல்லா அப்பா பார்த்து சொல்லுவோமா? கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம், நாங்கள் பயப்படவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம், நாங்கள் பயப்படவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார்,
எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இதே விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீங்கள் ஒரு நாள் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, ஏன்னா எங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் நம்புகிறோம். நம்புறியா? எல்லாம் நம்புகிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பரிபூர்ணமாய் முழுமையாய் உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன். அன்றைக்கு வேதத்தில் தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவிய நாட்களில் யார் யார் அவருடைய வார்த்தையை நம்பினார்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாம் அற்புதம் நடந்தது. அவங்க வாழ்க்கையில் எல்லாம் அற்புதம் நடந்தது. அவங்களுடைய வியாதிகள் மறைந்து போனது. அவங்களுக்கு சொந்தமானவங்களுக்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. மரித்து போனவர்களும் உயிரோடு கூட எழுந்தார்கள். அன்றைக்கு ஜெப ஆலயத்தில் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதன்னு சொன்னார். அவன் விசுவாசித்தான். அவருடைய மகள் உயிரோடு எழுந்தான். மகள் உயிரோடு கூட எழுந்தார். 100க்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையை நம்பினான். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னான். அந்த வார்த்தையை நம்பினான். அவனுடைய வீட்டில் சுகம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்புறியா? உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்புகிறையா? அப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்று காணப்படுகிறத நீ நம்புறியா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்பு, அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையிலும் வெறுமையிலும் அவருடைய கரத்திற்குள்ளாய் அடங்கி அவருக்கு பயந்து இருப்பாயானால் ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார், கண்மலை மீது நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு விக்கிரகம் அல்ல. ஏதோ வாரத்துக்கு வாரம் வந்து ஆராதித்து போகிற ஏதோ ஒரு தெய்வம், சாதாரணமான தெய்வம் அல்ல. ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் அவர். ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகிமை தேவன் அவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்னவர். அண்ட சராசரங்களை உருவாக்கி இந்த நாள் வரைக்கும் ஆளுகை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க நாம் வந்து இருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே அவனுடைய விசுவாசத்தை கண்டார். அவன் சொன்னான், தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று. மகனை பார்த்து நம்பிக்கையோடு சொன்னான். அதே விசுவாசத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார், நிலைநிறுத்தினார், உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு விக்கிரகம் அல்ல, மரித்து போன தெய்வம் அல்ல, உயிரோடு கூட எழுந்தவர், மகிமையின் தேவன் அவர். நம் ஆராதனைக்குரிய தேவன். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கரா ஷபதுரஹா மிகதலா சந்தராரி பகபா. ஹல்லேலூயா. we praise you Lord. நம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட. ஆண்டவரே, முழு ஆவியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தாவீதை போல ஆண்டவரே, முழு பலத்தை கொண்டு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். பரலோகத்தின் தேவரே, மகிமை நிறைந்தவரே, சகல வல்லமையுடையவரே, பொல்லாத பிசாசின் தலையை, விக்கிரகங்களின் தலையை நசுக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவன் மேற்கொள்வதில்லை, அவன் பலன் கொள்வதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. we praise you Lord, we glorify you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவன் அல்லாத வெறும் மரத்தையும் கல்லையும்
உயிரை கொடுத்து ஆராதிக்கிறாங்கப்பா. ஆனால் நீர் ஜீவன் உள்ள தேவன். நாங்கள் எவ்வளவு உன்னதமான தேவன் ஆராதிக்கிறோம், அதை நாங்கள் நினைச்சு பார்க்கணும்ப்பா. பலனுள்ள மட்டும் உண்மை ஆராதிக்கணும், முழு பலத்தோடு உண்மை ஆராதிக்கணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனாகிய உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆளுகைகளை ஏற்படுத்தி சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிற ஜீவனுள்ள அதிகாரம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அத மறந்து போகலப்பா, மறந்து போகல. நீரே இன்றைக்கு வரைக்கும் எங்களை ஆதரித்து வருகிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, சகல வல்லமைக்கும் பாத்திரமானவரே, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, சகல சேனைக்கும் அதிபதியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் எத்தனை ஆண்டவன்மார் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த எங்கள் தேவன் நீர் ஆண்டவரே. பொல்லாத சத்துருவுக்காக எரிகிற அக்கினி சொல்லி உருவாக்கி வைத்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம், முழு மனதோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திற்கு மகிமையை செலுத்துவோமா? எல்லாரும் யாரும் மௌனமா இருக்க கூடாது. அவரே உன்னதமான தேவன், அவரே மகிமையின் ஆண்டவர், அவரே வல்லமை உள்ளவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ we praise you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We give you all the glory Lord. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய், உம்மை நாங்கள் துதிக்கும்படியாய் எங்களுக்கு பலன் கொடுப்பவரே, எங்களை அபிஷேகிப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ருதிரம் ஹதல ஷமா குதரபா ருகதல சந்தரானி மா கதல ஷகபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்குப்பானவன் யார் ஆண்டவரே? உமக்குப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லப்பா. அல்பாவும் உமேகாமானவர் நீங்க தாப்பா. ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனும் நீங்க தாப்பா. உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஊரஹதல ஷகதரபா, ஊரஹதல ஷகதரபா. எங்களுடைய குடியிருப்புகளின் மத்தியிலே ஆளுகை செய்கிற எல்லாவித அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பொல்லாத சத்துருவே, தேவனுக்கு முன்பாக நீ நிற்க முடியாது, தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ விழுந்து போன தூதன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உன்னை சபிக்கிறோம், உன்னை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர், அவர் ஒருவரே கனத்திற்குரியவர். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே உரியது. உண்மையை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உண்மையை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்கள் சிங்காசனத்தின் அதிபதியே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தரானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருவின் தலையை நசுக்கின எங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படியான பலனை கொடுத்த எங்களுடைய கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். சிங்காசனத்தின் அதிபதியே, உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை நிரப்புவீராக, எங்களை நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை ஆண்டு நடத்துவீராக. மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லா கனத்திற்கும் உரிய தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தை வணங்குகிறோம். உமக்கு மகிமை செலுத்துவது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், அது பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்றவனமாக சங்கீதம்
79 1 முதல் 13ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிக்கும். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடுகள் ஆக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கந்தமும் ஆனோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏளத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உடைய ஜனங்களும் உடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மேம்படாதாக ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தல விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் முடிய டைட்டில்ஸ் வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன்.
நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமாத ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 514வது பாடம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலத்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலத்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். போல இன்னும் நம்பாதே நம்பாதே, அது நிச்சயாகும் ஒளியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே காசும் கூட வராதே. ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலமெல்லாம் போகுதே போகுதே உலகமாயிலே. ஓ தேவ கோபம் வருமன் வருமன் உன்மே பரண்டை வாராயோ. ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவன் பெண் வெள்ளம் ஓடுதே ஓடுதே மூல நலைனே. உன் பாவம் யாவும் நீங்கிப்போம் நீங்கிப்போம், அதில் ஸ்நானம் செய்வதாலே. ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என்னையும் என்னே சரித்து கொண்டாரே. ஓ பாவினேயும் ஒளிவா ஒளிவா தேவாசிர்வாதம் பெறுவார். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலைதனிலே. உன் பாவம் யாவும் நீங்கிப்போம் நீங்கிப்போம், அது ஸ்நானம் செய்வதாலே. ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த தேவனே, அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க, எங்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறீங்க, எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தேவன் நீங்கள். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தகப்பன், கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க. தொடர்ந்து இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது நம்மத்தில் செய்தி ஏபி அவர்கள் கொடுப்பாங்க, ஜெபத்தோடு கேட்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இருக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமத்துக்கு முதல் வருகிறோப்பா. நல்ல செய்தி வேலைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய இருதயத்தில் எப்படி மோசைக்கு கற்பனைகளை எழுதி கொடுத்த தேவன், வார்த்தையாகிய வசனத்தை எங்கள் இருதயத்தில், எங்களுடைய இருதயமாகிய கற்பனைகளை நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டுமாக நான் க்ஷமிக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் என்ன நீங்கள் வார்த்தையை பேச வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கப்பா.
உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு வாழ்க்கையிலும் இடைப்பட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். மொத்தத்தையும் உம்முடைய லீடர்ஷிப்புக்கு முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கங்க உங்கள் வேதாகமத்தை, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2-3. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு ராஜா, சாதாரண ஆள் இல்லை, ராஜா வீட்டு கல்யாணம். இந்த ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டே கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு ராஜா. இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் எல்லாம் வந்துடணும் அப்படின்ட்டு கல்யாண பத்திரிகையெல்லாம் கொடுத்து முந்தைய அனுப்பிச்சிட்டார், அழைச்சிட்டார். அழைச்ச பிறகு கல்யாணத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக, இல்லாட்டி ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக திரும்பவும் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பிச்சிருக்கணும். இது பைபிளில் போட்டிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் யூஷுவல், அந்த வசனத்துடைய தீம் இதுதான். அனுப்பிச்சு திரும்ப எல்லாரையும் சொல்லி விட்டோம்லப்பா, அவங்க எல்லாருக்கும் திரும்ப போய் சொல்லிட்டு வந்துரு, இந்த கல்யாணம் நடக்கும் போது தான் கட்டாயமாக வாங்கன்னு திரும்ப ராஜா அழைச்சாரு உங்களை அப்படின்னு சொல்லிடுங்கன்னு ராஜா சொல்லி அனுப்புகிறார். அவர்களோ மனதில்லாது இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன இல்லை, வரதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறார் இந்த ராஜா, கூப்பிட்டவன் வரலையா, பரவாயில்ல, அவன் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அவன் அதுக்கு காரணம் சொல்லுவான், எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம்னு ஏதோ ஒரு காரணத்தை அவன் சொல்கிறான். சொன்ன உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, ரோட்டில் போய் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, யாசகராக இருந்தாலும் சரி, ஒரு தரித்திரராக இருந்தாலும் சரி, எவன் இருக்கானா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருப்பா. யார் யார் நம்ம கல்யாணத்துக்கு விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இத்தனை 1000 பேர் வருவாங்கன்னு நினச்சி பண்ணோம், ஆனால் நம்ம அழைச்ச நிறைய பேர் வரல. இப்போ அவங்களுக்கு பதிலாக ரோட்டில் யார் யார் நிற்கிறாங்களோ அந்த ஊர் ஃபுல்லாக நீங்கள் போய் கூட்டுவாங்க அப்படின்னு அவங்க ஊழியக்காரரை சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த ஊழியக்காரரும் போகிறாங்க, யார் யார் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு ஒருத்தரை மட்டும் ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த ராஜா பார்க்குறாரு. அந்த கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கு. கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் பார்க்குறாரு. 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே உட்பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தரிக்காத மனுஷனை அங்கே கண்டு. அப்படின்னா இதுலேருந்து வசனம் நம்ம நல்லா புரியுது, மீதி எல்லாம் கல்யாண வஸ்திரத்தை தரிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பேரபிள், இந்த ஊமையை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ லக்கில் ரோட்டில் நின்றவனை ஃபுல்லாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். மீதி எல்லாம் அன்லக்கி ஃபெல்லோ, இவெல்லாம் லக்கு அதிர்ஷ்டம் இருந்தவன், மீதி எல்லாம் அதிர்ஷ்டசாலி இல்லை. இந்த அதிர்ஷ்டசாலி எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து ரோட்டில் இருக்க துணியோட அப்படியே இருந்து உட்கார வச்சுட்டாருன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அப்படி இல்லை. இந்த வசனம் சொல்லுது, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உட்பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒரு மனுஷனை இங்கே கண்டு. அப்படின்னு என்ன, மீதி எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்து வந்திருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வஸ்திரம் தரிக்காம வந்திருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கூடாது, சும்மா ரோட்ல இருந்தவங்களுக்கு ஆண்டவர் அப்படி இல்லை, அவங்க எல்லாரும் தகுதிப்படுத்தி, அவங்களை பரிசுத்தப்படுத்தி, அவங்க வஸ்திரம் தரிச்சு இதை எல்லா வேலையும் அதுக்குள்ள பண்ணி அவங்க கூப்பிட்டு வராங்க. இவங்க தான் கடைசி நேரத்தில் வேலை செஞ்சவங்க. இன்னொரு உண்மையை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, காலையில வேலை பார்க்கணும், உனக்கு கூலி கொடுக்குறேன், ஒரு நாள் கூலி கொடுக்குறேன். மதியம் ஒரு வேலைக்காரங்க சொல்றாரு, இன்னும் 4 பேர் வெளில நிற்பா, அவனை கூப்பிட்டு வா, அவங்களுக்கு வேலை செய்யணும். சாயங்காலம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களும் வேலை செய்யணும். சாயங்காலம் சம்பளம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை கொடுப்பாரு. அப்போ கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் காலையில் வந்தவங்க, ராஜாவே நாங்கள் காலையில இருந்து வேலை செய்யறத ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு சொன்னதை நான் செஞ்சுட்டேன், அவனுக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறேன் கம்மியாக கொடுக்குறது உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு காலையில் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்றேன் அதை கொடுத்துட்டே இருப்பாரு. இவங்க எல்லாம் இந்த லாஸ்ட் அவர் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்க, கடைசி கடைசி காலத்துல வாழ்ந்த ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கடைசி காலத்துல எழுதியிருக்காங்க. அவங்க தான் இந்த கூட்டம். ஆனா அவங்களுக்கும் சால்வையை தெரிச்சு, அவங்களுக்கு உடைய ஊற்றி கல்யாண விருந்துக்கு எப்படி வரணுமோ அப்படிதான் எல்லாரும் வந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றா, கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய், கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனா சட்டப்படாம ஒரு ட்ரௌசரையும் பனியனையும் போட்டு வந்தான்னு கேட்டா அப்படி இல்லை, ஏதோ ஒரு வஸ்திரம் தரிச்சுட்டு வந்தான். ஆனா கல்யாண வஸ்திரத்தை அவன் தரிக்கல. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய்
இங்கே எப்படி வந்தா என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஆண்டவர் போய் கேட்கிறாரு, எப்படி படி கல்யாணம் மேல இது எல்லாம் வந்திருக்கிற பூரா கல்யாண வஸ்திரம் தரிச்சவன், நீ மட்டும் கல்யாண வஸ்திரம் தரிக்காம எப்படி வந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் கேட்கும்போது சொல்றாரு, ஸ்நேகிதனே. ஸ்நேகிதனே ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டாக அழைச்சாரு, ஸ்நேகிதனால அழைச்சாரு. யூதாசை பத்தி பார்க்கும்போது ஸ்நேகிதனே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவனும் ஸ்நேகிதனால அழைக்கப்பட்டாரு. ஆனா ஸ்நேகிதனா நடந்து கொண்டான்னு கேட்டா இல்ல. ஆண்டவர் வந்து அவங்களுடைய அம்மாவும் பிரதர்ஸ் கூட பிறந்த சகோதரருக்கும் பார்க்க வராங்க. அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க, இயேசு உங்களுடைய அம்மாவும் சகோதரர்களும் வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்ன, எனக்கு யார் சகோதரன், எனக்கு யார் தாய்? என்னுடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவனே என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய் கிடையாது. அப்ப சேகரனா அழைக்கப்பட்டவங்க, ஆனா ஒரு வசனத்தின்படி நடக்காம என்ன பண்றான் அப்படின்னா, சொல்லப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தாமல் வந்தார். இந்த வஸ்திரத்தை பத்தி நீங்க பார்க்கணும். இந்த வஸ்திரம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சீங்க இப்ப ஏசாயா 61 நீங்க படிச்சீங்க இல்லையா? 61:10 வசனம் சொல்லுது, அவர்கள் ரட்சத்தின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61:10. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அப்ப ஒரு வஸ்திரம் கிடையாது, இது வஸ்திரங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வஸ்திரம் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தருவித்தார். அப்ப இந்த வஸ்திரம்னா என்ன நம்மளுக்கு புரியுது? ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் அவர் உடுத்தாருங்க. அதான் அந்த கல்யாண விருதுக்கு சொல்லப்பட்ட வஸ்திரம். அந்த கல்யாண விருது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல இருக்கு. அதை நீங்க பார்ப்போம். கல்யாண வஸ்திரம் தனியாம ரட்சிப்பு அடையாம வந்தவர் ரோட்ல தான் நின்னா மீதி போயிடும். ஆனா ரட்சிப்படையப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த வஸ்திரத்தை தரிச்சுட்டு தான் வந்தான். இந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தில் இருந்தவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்க வாசிச்சு பாருங்க 2 ராஜாக்கள் 2:13. எலியாவுடைய வாழ்க்கையை பத்தி பாக்குறோம். எலியா மேல எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, எலிசா கீழே இருக்காரு. எலிசா என்ன கேட்கிறாரு, உமக்கிட்ட இருந்த அந்த ஆவியின் வரங்களாகிய அந்த காரியங்கள் ரெட்டத்தனையா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு பாருங்க நீங்க, பின்பு அவன் எலியாவை மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போனான், யோர்தானின் கரையிலே நின்று. அப்ப இந்த வஸ்திரம் எங்க இருந்து விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து தான் விழும். கீழே இருந்து இதை எடுக்க முடியாது, மேல இருந்து தான் விழும். மேல இருந்து விழும்னா நீங்க நினைக்க கூடாது மேல இருந்து தொப்புன்னு, அப்படி கிடையாது. ஆவிக்குரிய கடவுள் மட்டும்தான் இந்த வஸ்திரத்தை கொடுக்க முடியுமே ஒழிய பூமிக்குரிய காரியங்கள்ல இருந்து இந்த வஸ்திரத்தை செய்யவே முடியாது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசாயால நீங்க பாருங்க, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், ஏசாயா 6:1, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்தது. அப்ப வஸ்திர தொங்கல்ங்கிறது மேல இருந்து கொடுக்கப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், மனுஷனால் ஆகாதவைகள் தேவனால் ஆகும்ன்றாரு. அப்ப இந்த வஸ்திரம் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும், எங்க இருந்து நம்மளுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரட்சிப்பு அடையிறதுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மளுக்கு கிடைக்குமே ஒழிய நம்ம முயற்சினாலேயோ நம்மளுடைய எஃபர்ட்ஸ்னாலேயோ நம்மளுடைய கிரியையினாலேயோ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வஸ்திரம் எப்போ மனுஷன் இழந்தான் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஆதியாகமம் 3:11 பாருங்க, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இந்த ஏவாள் என்ன பண்ணுறாங்க, ஏவாள் பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை அவங்களும் புசிச்சு ஆதாம்கிட்டையும் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே இருந்த மகிமையை இழந்துடுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வராரு, திரும்ப வந்தவுடனே இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்க கண்டோம். அப்போ ஆண்டவர் திரும்ப கேட்குறாரு, உனக்கு யார் அப்படி சொன்னா, உனக்கு யார் அப்படி சொன்னான்னு கேட்கும்போது, நீ பிசாசு சொன்னதை கேட்டியோ, அந்த பழத்தை புசிச்சியோ. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யார் நிர்வாணியும் உங்களுக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு சொன்ன வஞ்சகம் அது. அப்போ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கூடாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் நிர்வாணமாக இருந்ததே அவனுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஆதாம சும்மா நினச்சிக்கூடாது. ஒவ்வொரு காட்டு மிருகத்துக்கும் ஒவ்வொரு நாட்டு மிருகத்துக்கும்
ஆயிரக்கணக்கான மிருகத்துக்கும் அவர் பேர் வைக்கிற அளவுக்கு புத்திசாலியான ஆள். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் புக்கில் படிப்பாங்க, காட்டு மனுஷன் இருந்தான், குகையில் மனுஷன் இருந்தான், அவனுக்கு எதுவுமே அப்படிலாம் இல்லை. படைக்கும் போதே உன்னதமான ஞானத்தை கொண்டு தான் அவன் படைக்கப்பட்டான். அந்த படைப்பின் ஞானம் அவன்கிட்ட இருந்தது. அந்த படைப்பு எப்படி இருந்ததுங்கிற ஞானம்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு பறவையை பார்த்தா அதுக்கு பேர் வைக்க தெரிஞ்சுச்சு. ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு ஒரே நாளில் ஒரு பேர் வச்சார். அவன் வச்ச பேர் அந்த மிருகங்களுக்கு ஆயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ சும்மா ஒரு மக்கான ஒரு மனுஷனும் அப்படி கிடையாது. இந்த புத்திசாலிக்கு இதுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருந்தான் அப்படி கிடையாது. அவன் நிர்வாணமாக இருக்கலை, அவனுக்கு ஒரு வஸ்திரம் இருந்துச்சு, ரட்சிப்பின் வஸ்திரங்களை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இவனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. அந்த வஸ்திரம் மனுஷன் விழுந்த உடனே அது போயிடுச்சு. அந்த வஸ்திரத்தை அங்கே தான் மனுஷங்க இழந்தாங்க. இப்போ ஆண்டவர் வராரு, இந்த கல்யாண விருந்து நடக்குது. ஒரு மனுஷன் வஸ்திரம் போடாமல் வந்திருக்கான். வஸ்திரம் போடாமனா எந்த வஸ்திரமும் போடாமல் வரல, ஏதோ பனியன் போட்டோ ட்ரௌசர் போட்டோ அவன் வரல. அவன் கல்யாண விருந்திற்கு போட வேண்டிய வஸ்திரத்தை போடாமல் வந்திருக்கான். இந்த மனுஷன் எங்கே இதை மனுஷன் இழந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி ஆகமத்தில் நான் இப்போ சொன்ன இடத்துல மனுஷன் இழந்தோம். இப்போ மீட்கணும், மனுஷன் இழந்தான், அதை மீட்கணும். ரட்சிப்பின் வஸ்திரங்களை அவர் தரித்து ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு. அது மாம்சமான வஸ்திரம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திரத்தை இவங்க இழந்தாங்கன்னு சொன்ன உடனே ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை வஸ்திரமாக உடுத்த கொடுத்தாரு. அது மாம்சத்தின் வஸ்திரம், அதையும் அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கணும்னா அந்த வீழ்ச்சிக்கான தண்டனையை ஒருத்தர் அனுபவிக்கணும். வசனம் சொல்லுது, ஏசாயா 53:10 பார்க்குறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். வஸ்திரம் இழந்தார், ஆண்டவர் வஸ்திரத்தை இழந்தார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 19:23 போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகரும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். நீங்கள் யோசிக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ வந்து அவங்க வஸ்திரம் போட்டு சிலுவையில் அரைஞ்சாங்கண்டு. சிலுவையில் அவர் வஸ்திரத்தை இழந்தார், மொத்த வஸ்திரத்தை இழந்து நிர்வாணமாக்கப்பட்டார். அதனால தான் வசனம் சொல்லுவோம், பெண்களும் மரியாளும் சற்று தூரத்தில் இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாதுன்னு. சிலுவையில் அடிக்கும் போது அவங்களுக்கு வஸ்திரம்லாம் போட்டுலாம் அடிக்க மாட்டாங்க, வஸ்திரத்தை ஃபுல்லாக களைஞ்சிட்டு தான் அடித்தாங்க. ஏன் இழந்தார்? ஆண்ட ஒரு வஸ்திரத்தை ஒருத்தர் கழட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வஸ்திரத்தை ஒரு நாள் இழந்தோம், ஆவிக்குரிய வஸ்திரத்தை. அவர் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு உட்பட்ட ராஜ்யம் இல்லை, அது ஆவிக்குரிய உட்பட்ட ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருந்தால் என்னுடைய சேவகர்கள்லாம் அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அது என்னுடைய ராஜ்யம் இல்லை, என்னுடைய ராஜ்யம் அங்கே இருக்குது. அங்கே என் வஸ்திரத்தெல்லாம் நினச்சி கூட ஒருத்தன் பார்க்க முடியாது, இழக்க முடியுண்டு. யாரும் வந்து பிடுங்கலாம் முடியாது. ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்த மனிதர்களுக்காக பூமிக்குரிய வஸ்திரத்தை தேவன் இழந்தார். அதற்கு வந்த தண்டனையை தேவன் இழந்தார். நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பூமிக்குரிய வஸ்திரத்தை கிறிஸ்து மனுஷனாய் வெளிப்பட்டு இழந்தார். இதான் அங்கே நடந்தது. இப்போ அந்த வஸ்திரம் அடிமைத்தனமாகிய பிசாசின் அடிமைத்தனத்துக்குள் வந்த உடனே, எப்போ பிசாசுனுடைய உபதேசத்தை கேட்டு பிசாசு கீழ்ப்படியும் போது மனுஷன் இழந்து ஒரு சில 1000 வருஷம் கழித்து தேவன் அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்காக தன்னுடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை சிலுவையில் இழந்தார். இதுதான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ வசனம் சொல்லுது, உபாகமம் 22:11 பார்த்தீங்கன்னா, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக. இது எனக்கு ஆட்டு நூலையும் பஞ்சையும் கலக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது என்ன ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்கே, 2 நூலை மிக்ஸ் பண்ணால் தப்பா அப்படின்னு கேட்டிருந்தார். நான் திரும்ப சொல்கிறேன், பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும் அது ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லாமல் இருக்காது. புதிய ஏற்பாட்டுடைய நிழல் தான் பழைய ஏற்பாடு, இது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்து வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளாயாக. அதாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கொடுக்குறேன், இந்த வஸ்திரத்தை நீ எதோட கலக்கக்கூடாது அப்படின்னா ஆட்டு மயிர்னாலும் பஞ்சினாலும் உண்டா. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த வஸ்திரம் ஒரு மிருகத்தை அடித்து அதுலேருந்து கொடுக்கப்பட்ட வஸ்திரம், அது மாம்சத்தினால உண்டான வஸ்திரம். இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம். இது கண்ணுக்கு தெரியாது.
ஆதாம் ஏவாளுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவங்களால உணர முடிஞ்சுச்சு. அதனால தான் நிர்வாணிங்கிறதே அவன் யோசிக்கலை. பாவம் செஞ்ச உடனே அந்த நிர்வாணம் போய் அவங்க வந்து அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் போன உடனே நிர்வாணிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். வஞ்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அந்த நிர்வாணம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி தேவ வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரமும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் உடுத்தி கொண்டு இருந்தாங்க. இப்போ அது போயிடுச்சு. இங்கே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை 2 வகையில் போய் ஒரு மனுஷன் சேரலாம். ஒன்று சுயநிதியினால் வந்த நீதி, இன்னொன்று தேவநீதியினால் வந்த கிருபை. இந்த 2 விஷயத்து மூலமாக போய் சேரலாம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் சேலத்துலேருந்து ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 கொக்கியில் ஒரு முதுகில் வந்து ஒரு கொக்கி போட்டு அதில் வேறு எதுவுமே இல்லை, அந்த கொக்கியில் தொங்க விட்டு ஒரு பெரிய கிரெயினில் ஏற்றி ஒரு மனுஷன் தொங்கிட்டு வர்றாரு. ஒரு திருவிழா நடக்குது. அவர் தன்னுடைய காணிக்கையையும் தன்னுடைய கிரியையும் அந்த தெய்வத்துக்கு செலுத்துறாரு. இப்போ இதில் ஏன் செலுத்துறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் என்னுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் வேதனைக்கு உட்படுத்தி என்னுடைய ரட்சிப்பை நான் அடைஞ்சிடலாம், நான் மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நம்புகிறாங்க. இதுதான் சுயநிதியினால் வந்த அந்த ஆட்டு நூலினால் வந்த வஸ்திரம். ஆட்டு நூலை வச்சு நீங்கள் தைப்பீங்க, அதான் அந்த வஸ்திரம். ஆண்டவர் சொல்றாரு, எக்காரணத்தை கொண்டும் ஒரு மனுஷன் சுயநிதியினால அவன் வந்து கிருபையினால மாத்திரம்தான் ரட்சிப்பு அடைய முடியுமே பட்சத்தில், சுயநிதியினாலையும் அவன் பண்ற கிரியையினாலையும் ரட்சிப்பு அடைஞ்சு பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். இதுதான் நம்ம பார்ப்போம். ரோமர் 3:20 பாருங்க, எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு மனுஷன் கூட தன்னுடைய கிரியையினாலேயோ தான் சம்பாதிச்சு உடுத்தின வஸ்திரத்தினாலேயோ அதுதான் பண்ணான். இந்த வஸ்திரத்தை அந்த ஒருத்தன் மட்டும் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணானா, அவன் சம்பாதிச்சு அதில் வந்த சம்பாத்தியத்தை வச்சு ஒரு கடையில் போய் ஒரு வஸ்திரத்தை வாங்கி போட்டு வரான். இதை ஆண்டவர் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கிரியையினாலேயோ ஒரு மனுஷன் செய்கிற வேலையினாலேயோ ரட்சிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் ஆண்டவருடைய கிருபையின் பிரமாணம். உலகத்தில் இருக்க அத்தனை மதங்களுக்கும் பைபிளுக்கும் இருக்க வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான். உலகத்தில் இருக்க அத்தனை மதமும் என்ன சொல்லும் அப்படின்னா, பரலோகம் போய் சேர்றதுக்கு இந்த ஊருக்கு நடந்து போனால் நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க, முக்தி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத எல்லா மதமும் சொல்லும், பாரபட்சமே இல்லாமல். கடவுளே இல்லாத மதம் ஒன்று இருக்குது, புத்த மதம். அதில் கடவுளுங்கிறவரே கிடையாது. ஆசைப்படாமல் இருந்தால் நீ அந்த 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 ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஆசையை மட்டும் துறந்தால், அந்த உலகத்தின் மேலே இருக்க ஆசையை மட்டும் திறந்தா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க, ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்கிற ஒரு மதம் இருக்குது. பைபிள் மட்டும் சொல்லும், நம்ம என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது, அவர் பண்ணி வச்சிருக்கிறத நம்புறதுனால நம்ம பரலோகத்துக்கு போகலாங்கிறது. இதான் வேதாகமத்தின் கிருபையின் பிரமாணத்தினுடைய அடிப்படை. இது ஒரு விதமான வஸ்திரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பின் வஸ்திரம். இப்போ இவன் பண்ண அந்த ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவன் ஒருத்தன் பண்ணது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய நீதியின் வஸ்திரத்தையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் உடுத்தாம இவன் சொந்த கிரியையினால் சம்பாதித்து வச்சு ஏதோ ரோட்டு கடைக்கு போய் ஒரு வஸ்திரத்தை வாங்கி உடுத்திட்டு வரான். இது ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ட்ரி கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கவே கொடுக்காது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, கிருபையினால் மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளுக்கு ஒரு விசுவாசம் கரெக்டாக இருக்கணும். நான் செஞ்ச கிரியையினால் ரட்சிக்கப்படலை, அவர் எனக்காக பண்ண இரத்தத்தினால அவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேனே ஒழிய என்னுடைய கிரியையினாலேயோ என்னுடைய காரியத்தினாலேயோ நான் கொடுக்கறதுனாலேயோ நான் செய்கிறதுனாலேயோ ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள நான் வரவே இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் தான் கலக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏசாயா 61:10 பார்ப்பீங்க, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. நீங்கள் நல்லா பாருங்க, யார் உடுத்துறா? அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. அப்படின்னா நான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஏதோ பண்ணி வாங்கி போட முடியாது, அவரால் மட்டும்தான் உடுத்த முடியும். அதுலேயும் ஒரு வஸ்திரம் கிடையாது, இன்னொரு வஸ்திரம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம்.
நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வையும் போட்டு விடுறாரு அந்த இது மாதிரி. நீங்கள் 2 எக்ஸாம் உதாரணம் பார்த்தேன் இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. ஒன்று வந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது வஸ்திரம் மேலேருந்து விழுந்துச்சு, நீதியின் சால்வை மேலேருந்து விழுந்துச்சு, இப்போ ஆண்டவருடைய கையிலேருந்து விழுந்துச்சு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வானத்திலிருந்து விழுந்த சால்வை அது, அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தலை நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 19:8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒரு வஸ்திரம் பார்த்தோம். என்ன வஸ்திரம்? ஏசாயா 61 நம்ம பார்த்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். அப்புறம் நீதியின் சால்வை. அதில் ரட்சிப்பின் வஸ்திரம்னு மட்டும் போட்டிருக்காது, ரட்சிப்பின் வஸ்திரங்கள்னு போட்டிருக்கோம். அந்த இன்னொரு வஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 19:8 இருக்கு, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வஸ்திரமும் ஆண்டவர் கொடுக்குற வஸ்திரம். இந்த 2 வஸ்திரமுமே எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குமே ஒழிய நம்ம உழைப்புனாலேயோ நம்மளுடைய கொடுக்கறதுனாலேயோ இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இப்போ இந்த வஸ்திரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்மளுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை யோசிப்பீங்க. வெளிப்படுத்தல் 7:14 வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் தங்கள் அங்கிகளை, அதாவது வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ரட்சித்தது உண்மை. எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்தது உண்மை. எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்கிற நிலைக்கு வந்தது உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் துவைக்க வேணும், வெளுக்க வேணும். துணி இருக்குது, இந்த துணியும் இந்த ஆவிக்குரிய வஸ்திரமும் அழுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சிந்தனையினாலையும் செயல்கள்னாலையும் எண்ணங்கள் மூலமாகவும் நம்ம பேசுகிற வார்த்தையின் மூலமாகவும் வீண் வார்த்தை மூலமாகவும் நம்ம பெருமை மூலமாகவும் இச்சை மூலமாகவும் எதுவாக இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தில் ஒரு சின்ன கரையை உண்டாக்குதுன்னு வசனத்தில் பார்க்குறோம். இதை எதை வச்சு துவைக்கிறது? எந்த சோப் போட்டு துவைக்கிறது? ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஆவிக்குரிய வஸ்திரம், இது பூமிக்குரிய வஸ்திரம் கிடையாது. வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வஸ்திரம், அதான் மேலேருந்து கீழே விழுந்த வஸ்திரம். இந்த வஸ்திரத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். வசனத்தில் நீங்கள் பாருங்கள், ஆதாம் கொடுத்த வார்த்தை ஆண்டவர் என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தையும் நிலத்தையும் காக்கவும் பண்படுத்தவும் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆனால் இவர் என்ன செய்யலை, காக்கவும் இல்லை பண்படுத்தவும் இல்லை. நிலங்கிறது இருதயத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு வார்த்தை ஒரு டைம் நம்ம பேசணும். ஒரு நிலத்தை பாதுகாக்கணும், பண்படுத்தணும், இதை ரெண்டையும் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நிலம் நல்லா செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வஸ்திரமானது துவைக்கப்பட வேணும், பாதுகாக்கப்பட வேணும், காக்கப்படணும், பண்படுத்தப்படணும். எதை வச்சு இதை காக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 7:14 நீங்கள் பாருங்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். தோய்த்து வெளுத்தவர்கள்னா வெள்ளை ஆக்கினவங்க, துவைச்சு அதை பளிச்சுன்னு ஆக்கினவங்க. இங்கிலீஷில் இன்னும் நல்லா இருக்கும், they washed their robes and made them white in the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால துவைச்சு வெள்ளை வெள்ளையேன்னு ஆக்கினவங்க. ஒரு துளி அதில் பிரச்சனை இல்லையா? அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த விசுவாச பயணத்தில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நம்ம நடந்து போகும்போது சில நேரத்தில் அதை அழுக்குப்படுது. அப்போ துவைக்கணும். துவைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ரத்தம் இருக்குது. என்னுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆண்டோடைய பார்வையும் பூமிக்குரிய பார்வையும் வானத்துக்குரிய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஏசாயா 1:18 பாருங்கள், உங்கள் பாவங்கள் செவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஒரு மனுஷனோட பாவம் அவன் போட்டிருக்க ரட்சிப்பின் வஸ்திரத்தில் என்ன மாதிரி ஆண்டவருக்கு தெரியும்னா ரத்தம் பட்ட மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம பூமிக்குரிய கண்களுக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. இன்னொருத்தன் பார்த்தா ஒரு நல்ல ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம இருதயத்தில் இருக்க பிள்ளைகளும் நம்ம வஸ்திரத்தில் இருக்க பிள்ளைகளும் ஆண்டவருக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். சில நேரம் நம்மளுக்கு கூட தெரியாமல் போகும். அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது இது எப்படி இருக்கு, ஒரு ரெட் கலர் ரத்தம் ஒரு வெள்ளை சட்டையில் பட்டிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தெரியுது. இப்போ இந்த ரத்தம் போகணும்னா அதுக்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு துவைக்கப்பட வேண்டும். அது என்ன சொல்கிறது, வாஷ் பண்ணப்பட்டு வெண்மையாக்கப்பட வேண்டும். ரத்தம் எப்படி வெள்ளையாக்கும் ஒரு இதை?
இதான் ஆவிக்குரிய கண்ணோட்டம், பூமிக்குரிய கண்ணோட்டம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்கிறது சிவப்பாக இருக்கும். ஆனால் இந்த பாவத்தை, சிவப்பாக இருக்க பாவத்தை பஞ்சை போல் மாற்றிடுமா, பஞ்சை போல் மாற்றிடும். வஸ்திரம் திரும்ப பிரைட் ஆயிரும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது சில நேரம் நம்மளுடைய உடையில், ஆவிக்குரிய வஸ்திரத்தில் ஏதாவது ஒரு பிழை வருதா, அந்த வெளுக்கிற வேலை நம்ம தான் செய்யணும். வஸ்திரத்தை கொடுத்தாரு, 25 வயசில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, 70-80 வயசு வரைக்கும் அவர் வாழ்கிறாரு. அந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் இவர் போகணும், அந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் எப்போவும் இருந்திருப்பார். ஆனால் நடந்து போகும்போது இதில் ஏதோ ஒரு பிழை வரும். பிழை வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பிழையே வராத ஒரு ஆள் இல்லை. கர்த்தரால் பிறந்தவன் பாவம் செய்யாண்டு வசனம் சொல்லுது தமிழில். இங்கிலீஷில் இன்னும் கரெக்டாக இருக்கும், தி மேன் ஹூ இஸ் பார்ன் ஆஃப் காட் வில் நாட் ஸ்டே இன் சின். அப்படின்னா என்னென்னா, பாவத்தில் அவன் விழுந்து அப்படியே சாக்கடைக்குள்ளே பண்ணிக்குட்டி இருக்க மாதிரி இருக்க மாட்டான். இந்த உதாரணம் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்கிறேன். யூஸ்வலாக சொல்லுவாங்க, இந்த பூனை வந்து ரொம்ப க்ளீனான அனிமல் அப்படிம்பாங்க, நல்லா சுத்தமான ஒரு பிராணி. அது மேலே ஏதாவது குப்பைப்பட்டுச்சுன்னா நக்கி 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 எடுத்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆக்கிரும். ஆனால் அந்த பன்னிக்குட்டி இருக்குல்ல, இதுக்கு இந்த சாக்கடையை பார்த்தா தான் என்ன ஆகும்னா சந்தோஷமே வரும். வாழ்வின் பலனை அடைந்தாயிற்று அப்படின்னு நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. அது எப்போ இந்த பன்னிக்குட்டிக்கு வரும் அப்படின்னா, சகதியும் சாக்கடையும் சேரையும் பார்த்தா தான் வரும். இந்த பூனை மேலேயும் சில நேரம் குப்பைப்படும், ஆனால் உடனே க்ளீன் ஆயிரும். நம்ம எப்படி ஆவிக்குரிய பன்னிக்குட்டியாக இருக்குமா, இல்லாட்டி ஆவிக்குரிய பூனைக்குட்டியாக இருக்குமா? எப்படி இருக்கும்? பாவத்தில் யாரும் நம்மளை பார்க்கல அப்படிங்கும்போது சந்தோஷமாக அதுக்குள்ளே இருக்கீங்களா, இல்லாட்டி பார்க்குறானோ இல்லையோ, யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி உடனே நான் வெளில வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவன் தான் கிறிஸ்துவால் பிறந்தவன், அவன் தான் ரட்சிப்பின் சால்வை உடுத்தப்பட்டவன். இதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. அப்போ ரட்சிப்பின் சால்வை நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அது வெளுத்து துவைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எப்போ ஒரு சின்ன பாவத்தில் நம்ம விழுகும் பட்சத்தில், சின்ன எண்ணத்தில் விழுகும் பட்சத்தில் கூட உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். சுத்திகரித்து கொள்றதுனா என்னன்னு நீங்கள் கேட்கும்போது, இருதயத்தில் நம்பி நாவினால் அறிக்கை செய்யப்படணும். இது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, திரும்ப சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறத நான் இருதயத்தில் நம்பணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை கழுவுன்னு நம்ம கேட்கணும். இது ரெண்டும் நடக்கணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இது ரெண்டும் கனெக்டடு. இருதயத்தில் நம்பி வாயில் பேசணும். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ மரணமும் ஜீவனும் எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஜீவனை சூஸ் பண்ணணும். அது இருதயத்தில் நம்பி நாவினால் அறிக்கை செய்யும்போது நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அப்படின்னு சொன்னது தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்த்துட்டோம். ரட்சிப்பை வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் கொடுக்கிறத மட்டும்தான் நம்ம விசுவாசத்தில் ஏற்றுக்கிற முடியுமே ஒழிய, நம்ம கிரியையினாலேயோ கடமையினாலேயோ இல்லாட்டி கொடுக்கறதுனாலேயோ எது செஞ்சுமே ஒரு மனுஷன் ரட்சிப்புங்கிற நிலைக்கு வர முடியாது. அந்த கல்யாண விருந்துங்கிற ஒரு நிலைக்கு அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை தரிச்சாதான் வர முடியுமே ஒழிய, இவனா போய் ஒரு மனுஷன் கடையில் போய் வாங்கி ஒரு கிரயம் செலுத்தி அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் இன்னொரு வஸ்திரத்தை கொடுக்குறாரு. வெளிப்படுத்தல் 19:8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதுவும் இவங்க எடுத்துக்கல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன வஸ்திரம் அப்படின்னு அடுத்தது சொல்லுது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இவங்க செஞ்ச நீதியை வஸ்திரமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ தான் பிரதர் நீங்கள் சொன்னீங்க வஸ்திரத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீதிகளேனா இவங்க செஞ்ச கிரியை, நீதியுள்ள கிரியை தானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதில் இன்னொரு வசனம், இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எபேசியர் 2:10 நீங்கள் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அவைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். இது இன்னொரு நீதி, இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் செய்கிற நீதி. நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்.
அப்போ ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படி கிடையாது. நீதியின் வஸ்திரத்தை தரித்துட்டு கிறிஸ்துவுக்குள் நம்ம செய்கிற கிரியையெல்லாம் நீதியின் வஸ்திரமாக இருக்குது. அது நம்ம கிரியை கிடையாது. கிறிஸ்து நம்மளுக்குள்ளதாக நீதியை சிருஷ்டித்து நீதியின் வஸ்திரத்தை தரித்த பிறகு நீதியை ஒன்று கொடுக்குறாரு. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளே சிருஷ்டிக்கிறார். அதுதான் புதிய சிருஷ்டின்னு நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இந்த நற்கிரியைகள் கிறிஸ்துக்குள்ளே செய்கிறோமா? நம்ம செய்கிறது அத்தனையும், பண்ணுற ஊழியமாக இருக்கட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஏழை எளியவர்களுக்கு செய்கிற உதவியாகட்டும், இதை கிறிஸ்துக்குள்ளே செய்கிறோமா, கிறிஸ்துக்கு வெளியில் செய்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இல்லாமலும் நீங்கள் நீதியை செய்யலாம். உலகத்தில் நிறைய பேர் நம்புகிறாங்க, நம்ம சாப்பாடு போட்டால் அது நற்கிரியை இல்லைன்னு சொல்ல. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நம்ம செய்கிறோமா, கிறிஸ்துக்குட்பட்ட விசுவாசத்தில் நம்ம பண்ணுறோமா, இல்லாட்டி கிறிஸ்து இல்லாமல் அந்த நீதியை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னு நினைக்கிறோமா? சில பேர் வீட்டில் சாபம் இருக்குது, சாப்பாடு போட்டால் சாபம் மாறும்னு அவங்க நம்புவாங்க. அவங்க செய்கிற கிரியை நற்கிரியை மாற்றுக்கிறதுல சாப்பாடு போகிறது ஒரு உன்னதமான வேலை இல்லைன்னு சொல்லலை. ஒரு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பெரிய விஷயம், நல்ல ஒரு ப்ரைஸ் ஒர்த்தி விஷயம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற நீதி என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். இப்போ இந்த நற்கிரியைகள்லாம் யார் நம்ம மூலமாக செய்கிறான்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து அவருக்குள்ளதாக நம்ம மூலமாக அவர் செய்கிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய மனநிலை. நான் செய்யலை, நான் போய் ஒரு ஊழியம் பண்ணல, ஏன் மூலமாக அவருக்கு செய்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற நற்கிரியை, கிறிஸ்துக்குள் செய்த நீதி. இந்த நீதி என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இதுதான் கிறிஸ்துக்குள்ள நாம் செஞ்ச நீதி. இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு கல்யாண விருந்து ஆயத்தப்படப்பட்டிருக்கு. இப்போ நான் திரும்ப வரேன். கல்யாண விருந்துக்கு அழைச்சாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுடைய நிழல், புதிய ஏற்பாடு பரத்தினுடைய நிழல். திரும்ப சொல்கிறேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய நிழல். அதாவது இதனுடைய ஒரு ஓமானம் ஓமேயம்லாம் நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டுடைய நிழல், பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எதனுடைய நிழல்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துடைய நிழல். இந்த ராஜா போய் சாப்பாட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாருன்னா சோறு போடுறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. அது எதனுடைய நிழல்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் ஒரு பெரிய கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த கல்யாண விருந்தை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கூடாது, இது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாண விருந்தை ஒரு தூதன் யோவான்கிட்ட காமிக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் 19:9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்பா இவர் என்ன பண்றாரு? யோவான் சாஷ்டாங்கமாய் அவனை வணங்கும்படி கீழே விழுந்துடுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாண விருந்தை பார்த்துட்டு அந்த கிராண்டா செட்டப்பை பார்த்த உடனே ஒருத்தன் மனுஷன் சாஷ்டாங்கமா விழுவானா? இந்த யோவான் சாதாரண ஆள் கிடையாது. இவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மார்பில் சாய்ந்து அந்த லெவலில் இருக்க ஒரு ஆள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது விழுகிறாரு, ரைட்டு, அது கடவுளை பார்த்து ஒர்ஷிப்பில் விழுகிறாரு, அவர் தொழுது கொள்ளும்படி விழுகிறாரு. ஆனால் இந்த ஒரு கல்யாண விருந்து செட்டப்பை பார்த்த உடனே அந்த பிரமிப்பில் இதெல்லாம் காமிச்ச தூதனுடைய காலில் விழுந்துடுறாரு. யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த கல்யாண விருந்தோட செட்டப் எப்படி இருக்கும்? இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இது சொல்லி 2 அதிகாரத்தில் பைபிள் முடிஞ்சிருது. 19 அதிகாரத்தில் இதை நீங்கள் பார்ப்பீங்க. 22ஆம் அதிகாரத்தில் திரும்ப ஒரு டைம் விழுந்துடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் விழுறது. 2 தடவையும் அந்த தூதன் சொல்கிறான், இதை மாதிரி செய்யாமல் இருக்க பார், நீ எப்படி ஒரு சாதாரண ஊழியக்காரனோ அதே மாதிரி தான் நானும், இதை நீ செய்யாத, ஆண்டவருக்கு மட்டும் இயேசுக்கு மட்டும் துதியை செலுத்துங்கிறான். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே 2 அதிகாரத்தில் பைபிள் எண்ட்ஸ், பைபிள் நிறைவேறப்பட்டு எழுதி முடிச்சாயிற்று, ஆமென். கடைசி 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த கல்யாண விருந்து எவ்வளோ மேன்மையானதாக இருக்கும். நம்ம பூமியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படி நம்ம அப்படியே பிரமிப்பில் கீழே விழுவோமா? யோசிச்சு பாருங்க.
ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஜுவல்லரியோட ஒரு இங்கே சேலத்தில் இருக்க ஏவிஆர்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு இல்லையா, தங்க கடை. அந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு மெம்பர். என்னை ஃபோன் பண்ணி அவரே கூப்பிட்டதுனால நானும் யூஸ்வலாக ஒரு நேம் சேக் பத்திரிக்கை அனுப்பிச்சி விடுவாங்க மெம்பராக இருக்கும்போது. ஆனால் இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஏதோ கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணி. சரி, நானும் போயிட்டேன். அந்த கல்யாணம் அந்த ஒரு மண்டபத்தை பார்த்திங்கன்னா பெரிய மண்டபம் சேலத்துலேயே. எப்படி ஒரு வெஜிடேரியன் மெனுவில் 50 100 மெனு அதில் வச்சுருந்தாங்க. இதை பார்த்த உடனே நம்ம போய் காலில் விழுந்துருவோமா? நான் பார்த்ததில் பெரிய கல்யாணம் அதுதான் நான் பார்த்ததில். ஒரு வெஜிடேரியன் நான்வெஜ்ஜில் கூட நீங்கள் 10 சிக்கன் வெரைட்டி நீங்கள் போடலாம். ஆனால் ஒரு சைவ உணவில் 100 மெனு நீங்கள் பார்க்க முடியுமா? பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம காலில் விழுந்துருவோமா? மாட்டோம், யாரும் விழ மாட்டோம். நல்லா இருந்துச்சுன்னு வேணால் சொல்லுவான். ஆனால் யோவான் இந்த கல்யாண விருந்தை பார்த்த உடனே மல்லாக்க ஒரு தன்னை அறியாமல், நீங்கள் இதுதான் யோசிக்கணும், யோவான் வசனம் தெரியாத ஆள் கிடையாது. ஒரு மனுஷனையோ ஒரு தேவதூதனையோ துதிக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சவர். அவர் வியப்பில் பிரமிப்பில் ஒரு செகண்டில் தன்னை அறியாமல் காலில் விழுந்துட்டார். எப்பேற்பட்டதா அந்த கல்யாண விருந்து இருக்கும். இதுதான் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து. அந்த நிழலை தான் ஆண்டவர் ஒரு ஓமையில் சொல்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் வேணும். என்ன வேணும் அப்படின்னா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். இதான் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளணும்னா ஒன்றே ஒன்று, அவருடைய கிருபையை நாம் நம்பி வாழ வேண்டும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நம்ம செய்கிற எல்லாத்துலேயும், நம்ம செய்கிற நற்கிரியை எல்லாத்துலேயும் கிறிஸ்துவுக்குள்ளே பண்ணுறோமா வெளியில் பண்ணுறோமாங்கிறது தான் கேள்வி. வசனம் அழகாக சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் செய்கிற நற்கிரியை கிறிஸ்துக்குள்ளே பண்ணுறீங்களா? நீங்கள் செய்கிற ஊழியம் கிறிஸ்துவுக்குள்ளே பண்ணுறீங்களா? நீங்கள் கொடுக்குற காணிக்கே கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்குறீங்களா? இல்லாட்டி உங்களை மேன்மை பாராட்டுறதுக்காக கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நம்மளுக்கு அந்த நற்கிரியை ஆகிய மெல்லிய வஸ்திரத்தையும் அவர் கொடுக்குறாரு. செஞ்சதுனால வந்துச்சுட்டே நம்ம சொல்ல முடியாது, நம்ம கடமையை செய்யணும். ஆனால் மெல்லிய வஸ்திரம், அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அப்படின்னு பன்மையில் பார்க்குறோம், அதையும் நம்மளுக்கு கொடுக்குறார். இப்போ இதுக்கு ஒன்றே ஒன்று தான், நம்ம அந்த வஸ்திரத்தை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும்னு நம்ம பார்த்தோம். வஸ்திரம் கரைப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வெளுக்கப்பட்டு, அதாவது துவைக்கப்பட்டு வெண்மையாய் வஸ்திரமாய் பாதுகாத்து கொள்வது நம்மளுக்கு வேலை. ஒருவேளை இது ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து அப்படிங்கும்போது சபையை மனவாட்டிங்கிற நிலையில் ஆண்டவர் வைக்கிறார். கல்யாண பெண்ணுக்கு ஈக்குவலான ஒரு நிலை. இப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது, அப்போ தாலி கட்டுவாரா அப்படி புரிஞ்சிக்கூடாது. அதுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அது ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ராணி தான் ராஜாவுக்கு அடுத்த பவர்ஃபுல்லான ஆள் இல்லையா? நீங்கள் செஸ் விளாட்றவங்களுக்கு தெரியும், மோஸ்ட் பவர்ஃபுல் யார்? ராஜா செத்துட்டா செஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த பவர் யாருக்கு ஜாஸ்தி அப்படின்னா ராணிக்கு தான் ஜாஸ்தி. அது எங்கேனாலும் போகலாம், எந்த டைரக்ஷன்லனாலும் ராணி போகும். அந்த நிலையில் ஆண்டவர் தன்னுடைய திருச்சபை ஆகிய பிள்ளைகளை வைக்க நினைக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு தான் எலிஜிபிலிட்டி, கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். சரி, இப்போ கல்யாண வஸ்திரம் ஒருத்தர் தரிக்கலை அப்படின்னா என்ன தெரியுமா? கல்யாண வஸ்திரம் தரிச்சிட்டு வந்தால் அது மணவாட்டி சபை. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் போச்சுன்னா அது பேர் வேசி. அப்படி தான் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும். கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய சத்தியம் அதுதான். ஒருவேளை வஸ்திரத்தை மட்டும் நம்ம இழக்கிறோம்னு வச்சிங்களேன், வேஸ்ட். கடைசி காலத்தில் இருக்கிறோம், எதற்காகவும் இந்த வஸ்திரத்தை மட்டும் இழக்கக்கூடாது. அதை இழக்கும் பட்சத்தில் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கல்யாண பொண்ணு ஒரு மாதிரி வந்து நினச்சின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒத்துக்குவீங்களா நீங்கள்? அந்த நிலை தான் மனுஷனுக்கும். ஒருவேளை இந்த கல்யாண வஸ்திரத்தை மட்டும் இழக்கும் பட்சத்தில் கல்யாண விருந்துக்குள்ளே அவங்க போக முடியாது. மணவாட்டிங்கிற ஸ்தானத்தை இழப்பாங்க ஒன்று, இன்னொரு ஸ்தானத்தை அடைவாங்க. அதுதான் நான் சொன்ன ஸ்தானம், ஆவிக்குரிய ஸ்தானத்தில். அதுதான் இதுக்கு ஒன்றே ஒன்று நம்ம பண்ணணும். ஒன்றே ஒன்று மட்டும் நம்மளுக்கு விஷன் சரியாக இருக்கணும். எது போனால் கூட பரவாயில்ல, எதுவும் போகாது, எதுவும் போயிடும்னு நினைக்காதீங்க. ரோட்டுக்கு உங்களை நிப்பாட்டிட்டு வரான்னு கேட்டால் மாட்டார்.
அவர் சொல்கிறபடி அவரை சார்ந்து வாழ மட்டும் நம்ம பழகும் பட்சத்தில், நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, வீட்டுக்காரம்மா உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதான் கேட்டு வாழணும், வீட்டுக்காரர் அவர் ஒய்ஃப் சொல்கிறத தான் டிபெண்ட் பண்ணி தான் வாழணும், இவங்க 2 பேரும் டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். நம்ம ஆண்டவர் டிபெண்ட் பண்ணுறோமா, பக்கத்து வீட்டுக்காரன் டிபெண்ட் பண்ணுறோமா, அதுதான் இப்போ கேள்வி இல்லையா? ஒரு மோசமான பெண் யாரை வேணாலும் டிபெண்ட் பண்ணுவா, மோசமான மனுஷன் என்ன வேணாலும் செய்வான். 2 பேருக்கும். மணவாட்டி சபை மணவாளனை நம்பி வஸ்திரத்தை அவர் ரத்தத்தில் வெளுத்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம பார்த்தோம்னா யோவானுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ரெவலேஷனில் இது ஒன்று, கல்யாண விருந்து. அப்படின்னா என்னங்கிறத நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம். அது என்னங்க கல்யாண விருந்து அப்படிங்கிறது, அது என்ன அப்படி மேன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம். ஆனால் ஒன்று, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கணும். என்னென்னா, இந்த கல்யாண வஸ்திரத்தை மட்டும் நான் இழக்கவே கூடாது. நம்ம விருப்பம் இருக்கணும். அவர் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்மளால் சுயநீதினால் உண்டான வஸ்திரம் அது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கணும். என்ன பிலீஃப் இருக்கணும்னா, ஆண்டவரோட சார்ந்து நான் வாழ்வேன். இந்த கல்யாண வருஷத்தை அதுவும் அவர் பாதுகாக்கிறது அவர் ரத்தத்தினால தான் முடியும், கிருபையின் ரத்தத்தினால தான் முடியும். அந்த ரத்தத்தை வச்சு துவைச்சு வெளுத்து பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம வேலை. நீங்கள் பார்க்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. நீங்கள் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுங்க, சாமி கடைசி வரைக்கும் ஓரதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருங்க, அந்த வஸ்திரத்தை இழக்காமல் பாதுகாத்துக்கங்க. அதோட சேர்த்து இன்னொன்று சொல்லணும், என்ன வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க, நான் முழு அதிகாரத்தையும் என் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அன்பாக பேசுகிற இடத்துல அன்பாக பேசுங்க, சந்தோஷம். அணைச்சி பேசுகிற இடத்துல அணைச்சி பேசுங்க, இன்னும் சந்தோஷம். அடித்து பேசுகிற இடத்துல அடித்து பேசுனீங்கன்னா கூட எனக்கு நல்லது தான். அதட்டி பேசுகிற இடத்துல நீங்கள் அதட்டி பேசுனீங்கன்னா நல்லது தான். வசனம் சொல்லுது, தகப்பன் சச்சியாத பிள்ளை உண்டோ? பிள்ளையா ஒரு வேளை நம்மளை ஆண்டவர் பார்த்தாருன்னா சிக்ஷிப்பார். சிக்ஷிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, ஆனால் வஸ்திரத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. அந்த மனவாட்டிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து மட்டும் நான் இழங்கிடக்கூடாது. அப்படி நம்ம ஜோம் பண்ணும்போது, அப்படி நம்மளை ஒப்புவிக்கும்போது, நம்மளுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு தேவன் 100% வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை இந்த வஸ்திரத்தை இழக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்தானத்தை இழந்துருவோம். ஸ்தானத்தை இழந்து இன்னொரு இடத்துக்கு வந்துடுவோம். நான் திரும்ப சொல்ல விரும்பல. இந்த வஸ்திரத்தை மட்டும் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ராணியோட ஸ்தானத்தில் இங்கேயும் இருப்பீங்க, அங்கேயும் இருப்பீங்க. இந்த வஸ்திரத்தை போட்டு நடக்கிறவனுக்கு மேன்மை என்னன்னா, இந்த வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிறது பிசாசுக்கு தெரியாது. வஸ்திரம் இல்லாதவனுக்கு எல்லாம் தெரியும். ஆவிக்குரிய அந்தரங்கம் ஃபுல்லாக பிசாசுக்கு தெரியும். இவன் தான் பிசாசை பார்த்து பயப்படுவான். அதான் ஆவிக்குரிய அந்தரங்கங்கிறது. இந்த வஸ்திரத்தை போட்டு ஒயிட்டாக இருக்கிறவனுக்கு பிசாசை பார்த்து பயமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் இருக்கும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு மனசு பாதிக்கும், மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், பிசாசை பார்த்து பயப்படுவோம். அந்த வஸ்திரத்தை போட்டு நடக்க 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 அவங்க அங்கே மனவாட்டியாக மட்டும் மாறினவங்க இல்லை, இங்கேயே மனவாட்டியாய் வாழ்ந்தவர்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம். அந்த வஸ்திரத்தை போட்டு நடக்கும்போது நீங்கள் ஆவிக்குரிய ராணி மாதிரி, மனவாட்டி சபைனா இந்த பில்டிங்கோ இந்த பிராண்டோ கிடையாது, அங்கே இருக்க மனிதர்கள். கிறிஸ்துவனுடைய மனவாட்டி சபைக்கு நெகரா, ராணிக்கு நெகரா உங்களை ஆண்டவர் வச்சிருப்பார். யோசிச்சு பாருங்க, மொர்தகாய் காலத்தில் என்ன நடந்துச்சு? ஆமான் போய் சும்மா படுத்துருக்கிறான், பயத்தில் சாஞ்சிருக்கிறான். ராஜா வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வருது, ராஜா இருக்கும்போதே ராணி கிட்ட இவன் ஒரு மாதிரி இருப்பானோ, அவ்வளோதான், முகம் மூடப்படுது, தூக்கிலிடப்பட்டான். ராஜா வாயில் அந்த வார்த்தை இருக்கும்போதே முகத்தை ஃபஸ்ட்டு மூடுறாங்க. அவன் கடைசியாக உலகத்தை பார்த்தது அப்போ தான். அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் அவன் உலகத்தையே பார்க்கல. அவன் பெரிய மினிஸ்டரு, பெரிய மந்திரி, ராஜா அவன் சொன்னால் அத்தனையும் செய்கிற அளவுக்கு உள்ள ஆள். ராணி கிட்ட வந்து சேட்டை பண்ணும்போது அவன் சேட்டை கூட பண்ணல, பயத்தில் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ராஜாவுக்கு எப்படி தெரியுது? கொடிய ஆமான் அப்படின்னு ராணி சொல்றா. ராணி சொன்ன வார்த்தை ஆமான் சொன்ன வார்த்தையை விட 1000 மடங்கு பவர் ஜாஸ்தி. பூமியில் கண்ணு மூடப்படுது. வாயில் இருக்கும்போதே அங்கே இருக்க ஈனோக்ஸ்னா அந்த அங்கே இருக்க அந்த இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, முகத்தை வந்து மூடுறாங்க. கடைசியாக வெளிச்சத்தை பார்த்தது அப்போ தான். தூக்கில் போய் சாகுற வரைக்கும் அவன் வெளிச்சத்தையே பார்க்கல. என்ன ஒரு அதிகாரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இங்கேயே அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு.
பூமியிலே அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. வானத்தை என்ன சொல்றது, கட்டவும் கட்டவிழ்க்கவுமான அதிகாரம் அது. இதான் ராஜாக்களும் ஆசாரியருமான அழைப்பு. இந்த மணவாட்டி கொடுக்கப்பட்ட இன்னொரு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களும் ஆசாரியரும். அதுதான் அந்த நிலையில் நீங்கள் இங்கேயும் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகும்போது இதனுடைய ரகசியமும் மேன்மையும் நல்லா நம்மளுக்கு புரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாதி ராஜா, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோட கோடிக்கணக்கு இன்ஃபினிட் டைம்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டவர், ஒரு ஜனாதிபதி சாதாரண ஒரு ஒன்றுமே இல்லை. அவருடைய பந்திக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டால் இது நம்ம பூமிக்குரிய அறிவை வச்சு யோசித்தோம்னா இது நம்மளுக்கு புரியாது. இதனுடைய மேன்மையை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் நம்ம கண்களையும் இருதயத்தையும் திறப்பாராகில் அதனுடைய மேன்மை நம்ம புரியும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் கூட்டி வந்து தேவரீருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே மகிழ்ந்து கழிகூற எங்களை பலப்படுத்தின தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே அதை ஏற்ற விதத்திலே உம்முடைய வஸ்திரமாய் நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வஸ்திரத்தை காத்து கொள்ளக்கூடிய புதிய கிருபையும் பலனையும் எல்லாருக்கும் தாங்க. எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனோட கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆமென்.